ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். ருத்ரன் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு 2-3 டேஸாகவே நான் அவனுக்கு வந்து நைட்டில் பேம்பர்ஸ் போடலை. 1+ இயர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேம்பர்ஸ் இனிமேல் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. சின்ன வயசுலேயுமே நான் போட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு நெஞ்சு சளி பிடிச்சிரும். அவன் யூரின் அதிகமாக போயிட்டே இருப்பான். அதனால் நம்மளால் என்ன தான் மாற்றினாலுமே அந்த ஈரம் கொஞ்சம் அவன் உடம்புல ஒட்டினாலும் உடனே நெஞ்சு சளி பிடிச்சிரும். அதனால் நான் பேம்பர்ஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸாகவே நான் வந்து அவன் காலையில் ஏஞ்சோடனே யூரின் மோஷன் போயிடுவான். எழுந்திரிச்சோடனே அவனை வந்துட்டு சொல்லிவிடுவேன். ஒரு 2 நாள் 3 நாளாக வந்துட்டு பெட்லேயே போயிட்டுருந்தான். அதுக்கப்புறமா நான் சொல்ல ஆரம்பித்தேன், இல்லைப்பா நீ இனிமேல் இதில் போகக்கூடாது, கீழே இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அவன் என்ன பண்ணான்னா, இன்றைக்கி என் மடியில் தூக்கம் வந்துருச்சு. நைட்டு சாப்பாடு ஊட்டிட்டு படுத்திருந்தான். தூங்கிட்டு இருந்தவன் திடீர்னு யூரின் வந்தது. கரெக்டாக கீழே போய் பாயை விட்டு கீழே போய் யூரின் போயிட்டு திரும்ப வந்து என் மடியிலேயே படுத்தான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனுக்கு வந்து எப்போவுமே மெமரி வந்து சீக்கிரமாக புரிஞ்சுக்கும். அவன் நம்ம எது சொல்கிறோமோ அதை புரிஞ்சுப்பான். அதே சமயத்தில் சில நேரத்தில் தான் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறத செஞ்சு பார்க்கணுன்னு நினைப்பான். சில நேரத்தில் நம்ம சொல்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பான். அது வந்து குழந்தைங்களுடைய மென்டாலிட்டி அப்படி தான். நம்மளும் அப்படி தான். எது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அது என்னவாக இருக்கணும், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி பார்ப்போம். சில நேரத்தில் நமக்கு கோவம் வர மாதிரி பண்ணுவான். என்னடா நம்ம சொன்னாலே கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அவன் பண்ணும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ் ஏதாவது பண்ணியிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுக்கு வந்து மாடுனாவே ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க பெரியப்பா 2 கன்றுக்குட்டி வெளியில் வந்ததை வச்சு அன்றைக்கி விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.